ஆர்த்தி அந்த ஸ்கூட்டர் நடு ரோட்லயே நின்னுடுது. ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை வைக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. வீட்டுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. தள்ளிக்கிட்டே நான் போயிடுறேன். பின்னாடி இருந்த ஒரு பையன் பைக்ல வந்துட்டு இருந்தான். என்னாச்சு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உன் வழிய பாத்துட்டு போ. அடுத்த ராத்திரி ஆகுது. அப்புறம் இந்த ரோடும் நல்லா இல்ல. என்னால உங்க ஸ்கூட்டரை சரி பண்ணி தர முடியும். இங்க பாருங்க அண்ணா, உங்க வேலை என்னமோ அதை பாத்துக்கோங்க. என்ன பத்தி அவ்வளவு கவலை வேண்டாம். ஆர்த்தி வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சதுக்கு அப்புறமும் அந்த பைக்காரர் ஆர்த்தியோட ஸ்கூட்டிய போய் பாக்குறாரு. ஆர்த்திக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. காது கேக்கலையா? அதான் ஹெல்ப் எதுவும் வேண்டான்னு சொல்றல, என் ஸ்கூட்டரை ஏன் பாக்குற? ஆனா அந்த பைக்காரர் ஆர்த்தி சொன்ன எதையுமே கேட்கல. அப்புறம் அவரு சொல்றாரு, உன் அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இவ்ளோ அடம் பிடிக்கிறதால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னோட ஸ்கூட்டர்ல பெட்ரோல் இல்ல, அதனாலதான் அது நின்னு போயிடுச்சு. நான் பெட்ரோல் போட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்னு, நான் மெக்கானிக் ஷாப்ல தான் வேலை செய்யறேன். அவரு சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆர்த்திவால எதையுமே சொல்ல முடியல. அவங்களுக்கு ரொம்பவே வெக்கமா இருந்தது. அவரு எனக்கு உதவி பண்ணதா வந்திருக்காரு, ஆனா அவரை போய் நான் இப்படி திட்டிட்டேனே. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஆர்த்தியோட ஸ்கூட்டர் மறுபடியும் நின்னுடுது. ஆனா இந்த தடவை அவங்க நேரம் நல்லா இருந்ததால அங்க பக்கத்துலயே மெக்கானிக் ஷாப் இருந்தது. சமீர் அங்க வராரு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. அட நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்க, ஆனா நான் உங்களையே திட்டிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருந்தேன், ஆனா நீங்க என்னையே திட்டிக்கிட்டு இருந்தீங்க. என்னோட தப்பு தான். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. அர்த்த ராத்திரியிலையும் பயப்படாம இருந்தீங்க.